பிறப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஆதரவாளர் திரு பிரவீன் அவர்கள் நமக்கு இணைச்சிருக்கார். வணக்கம் பிரவீன். வணக்கம் வம்சி. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிஜேபி டு ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்ஃபர்ல பல இஷ்யூஸ் இருக்கு. பிஜேபி கேடர்ஸ் வந்து எடப்பாடி அக்செப்ட் பண்றதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. 24 மோடியை பிரதமர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி நமக்கு ஆதரவு கொடுக்கல. இப்ப எடப்பாடி முதலமைச்சர்ன்றதுக்கு நம்ம ஏன் ஆதரவு கொடுக்கணும்ன்ற பல கேட்ட சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி உங்க வியூஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் அந்த உங்க வியூஸ் தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ சொல்லுங்க பிரவீன், வாட் டு யூ திங்க் அபவுட் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஸ்ட்ராங்கான இன்கம்பென்ட் கவர்மெண்ட் டிஃபீட் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம பாஸ்ட்ல கூட பார்த்துருக்கோம். 1977 எலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட்டை பீட் பண்றதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இட் ஆல்சோ பிகேம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் செட் டன், இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங், அலையன்ஸும் வெரி ஸ்ட்ராங், கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெல் in the sense in terms of alliance management and all that. ஸோ அதனால அதை டிஃபீட் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும். ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்னா போத் arithmetic அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இப்போ இருக்குதான்றது வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் எழுதத்தை வச்சு பார்க்கும்போது சரி, அதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் ரியாக்ட் பண்றது வச்சு பார்த்தாலும் சரி, ஒரு கிரவுண்ட் லெவல்ல வந்து அந்த ரெண்டு சைட்ஸும் வந்து ஜெல் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து இவங்களால டிஎம்கே டிஃபீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. டைம் இருக்கு, இன்னும் 10 months இருக்கு. 10 monthsல ஏதாவது சேஞ்சஸ் வருமானு தெரியல. ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் எத்தனை வரும்னு தெரியல. இன்னும் வேற எத்தனை பார்ட்டிஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த அலையன்ஸ் வந்து இட்ஸ் நாட் குட் எனஃப் ஆர் ஸ்ட்ராங் எனஃப் டு டிஃபீட் டிஎம்கே. அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். இல்ல பிரவீன், அலையன்ஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு டிஃபீட் டிஎம்கே ஆர் நாட் அப்புறம் பேசலாம். ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் அலையன்ஸ்? இல்ல, ஐ எம் நாட் ரியலி ஹாப்பி வித் தி அலையன்ஸ். ஏன்னா அலையன்ஸ்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஒரு அலையன்ஸ் வந்து டிஎம்கே டிஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இது வரைக்கும் இந்த அலையன்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதை தான் எல்லாருமே மற்ற பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஃபீல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க டிஃபீட் பண்ணணுன்ற ஒரு சீரியஸ்னஸ் இந்த அலையன்ஸுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு இருக்கு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் டிஃபீட் பண்ற சினாரியோ ஒன்று கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1998. ஸோ 96ல வந்து டிஎம்கே மூவ் பண்ணார். அந்த அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க 1996ல. வித்தின் 18 months, 1998 Februaryல என்ன ஆச்சுனாக்கா, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஷீ மேட் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அவங்களே போயிட்டு எல்லா லீடர்ஸோடைய ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணி எல்லாரையும் சேர்த்து ஒரு வெரி ஸ்ட்ராங் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த 1998 ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்த பார்ட்டிஸ் எல்லாமே போன எலெக்ஷன்ல தோத்த பார்ட்டிஸ். ஸோ தோத்த பார்ட்டிஸ் சேர்த்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த அலையன்ஸ் வந்து டிஎம்கே மூவ் பண்ணார். அந்த ஸ்ட்ராங் ரூலிங் அலையன்ஸை பீட் பண்ணுன்ற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணாங்க. அப்படியே அது நடந்துச்சு. ஐ திங்க் 30 seats வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிஎம்கே மூவ் பண்ணார் வந்து 1998ல வந்து 9 seats தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஒன்று பண்ணாங்க. அவங்களோட ஈகோலாம் விட்டுட்டு எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி எதுவும் இந்த டைம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டெல்லியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, இது வந்து கோஆலிஷன் கவர்மெண்ட் தான், யாரு சிஎம், ஒரு டைம் வந்து இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாங்க, இன்னொரு டைம் வந்து யாரோ ஒருத்தர் ஏடிஎம்கேல இருந்து சிஎம் கேண்டிடேட் சொல்றாங்க. இவங்க வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டேட், ஆமா கோஆலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லல. இவங்களுடைய ஏடிஎம்கேடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் பிஜேபி சிம்பத்தைசருக்கு வந்து நிஜமாவே இவங்க சீரியஸா இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஓகே ஓகே, இதுல வந்து இப்போ வாட் ஹேஸ் டு ஹேப்பன்
இந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னா இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக சைட்ல இருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு சைடுமே அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட தூக்கி போடணும். ஸோ பேசிக்லி ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் வந்து 20% ரவுண்டா, பிஜேபியோட ஓட் பேங்க் வந்து 12%. ஐம் ஜஸ்ட் ரவுண்டிங் இட் ஆஃப். ஸோ என்டிஏன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா 18%. பட் அதுல பிஎம்கே இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே வந்து இது பார்ட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, ஃபாதர் சன் ஃபைட்லாம் இருக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டாண்ட் எடுத்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி, இப்போ ஜெயலலிதா 98ல பண்ணதுதான் வந்து அதுதான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ யாராவது ஒருத்தர் மேபி அதை எடுத்து பண்ணாருனாக்கா அவரோட இமேஜ் ஆஸ் அ மெச்சூர் பொலிட்டிஷியன் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகும். அவர் போய் எல்லாரையும் பார்த்து வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணலாம், இது கோஅலிஷன் கவர்மெண்டா இல்லையான்னு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு நம்ம why do we have to fight அப்படின்னு சொல்லிட்டு அந்த 98 ஜெயலலிதா ஃபார்முலா வந்து யாராவது ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் எடுத்து பண்ணி எல்லா பார்ட்டிஸையும் உள்ள கொண்டு வந்து ஜாயிண்ட் ப்ரொடெஸ்ட், ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் வச்சு இந்த கவர்மெண்டோட மிஸ்டேக்ஸ் பின் பாயிண்ட் பண்ணி பின் டவுன் பண்ணாங்கனாக்கா இந்த அலையன்ஸ் ஜெல்லாகி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை எல்லாருமே வந்து தனித்தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டாங்கனாக்கா டிஎம்கே வில் கம் பவர் இன் 2026. இப்போ ஒன் திங் 2024 எலெக்ஷன் கேம்பெயின்ல நோட் பண்ணா, பிஜேபி எலெக்ஷன் கேம்பெயின்ல பிஜேபி கேடர்ஸ் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், திமுகவை விட அக்ரெசிவா ஏடிஎம்கே பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க, எடப்பாடியோடைய லீடர்ஷிப் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ணப்பட்ட எடப்பாடியை வந்து அக்செப்ட் பண்றதுல பிஜேபி கேடர்ஸ்க்கு இன்னமும் கொஞ்சம் அப்ரிஹென்சிவ்னஸ் இருக்கு நினைக்கிறேன், ஒரு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஸோ 2024ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் அட்டாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஏன் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாங்கனாக்கா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ்ல இருந்தாங்க இல்லையா 2023 வரைக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு போனதுனால அந்த பிட்டர் ஃபீலிங் இருந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து அப்ப ஏன் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரெண்டு பேருமே ஈக்குவலா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா, 2026லயும் வந்து பிஜேபி ஒரு தனி ரூட்டை தான் எடுக்கும் அப்படின்னு அவங்க அந்த டைம் யோசிச்சு வச்சிருந்திருக்கலாம். டிஎம்கே வேணா ஏடிஎம்கே வேணா, நம்ம ஒரு தனி ஃப்ராண்ட் ஃபார்ம் பண்ணலாம், இதே ஃப்ராண்ட் பிஜேபி, பிஎம்கே, மேபி விஜயகாந்த் பார்ட்டி, அந்த ஸ்மால் பார்ட்டிஸ் டிடிவி எல்லாரையும் வச்சு நம்ம இதே ஃப்ராண்ட் 2026 கொண்டு போயிட்டு நம்ம வந்து வளரலாம். மேபி அதை வச்சு நம்ம ஏடிஎம்கே தேர்ட் பொசிஷன் கூட புஷ் பண்ணலாம். ஏன்னா 2024 ரிசல்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ஸ்டிடுவன்சில வந்து ஏடிஎம்கே டெபாசிட் வாங்கல, அண்ட் ஆல்சோ நிறைய கான்ஸ்டிடுவன்சில தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன்ல போனாங்க இல்லையா. ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி 2026லயும் ஏடிஎம்கே ஒரு தேர்ட் பொசிஷன் புஷ் பண்ணிட்டா நம்ம வந்து 2031க்கு யூ கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் அங்கதான் வந்து ஐ திங்க் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு நினைக்கிறேன், அண்ணாமலைக்கும் அதர் சீனியர் லீடர்ஸ் ஃப்ரம் டெல்லிக்கும். நம்ம தனியா போனோமா இல்லை ஏடிஎம்கே கூட போனோமா அப்படின்ற அங்கதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கேயோட போலான்னு டிசைட் பண்ணாங்க. பட் டிசைட் பண்ணா மட்டும் பார்த்தாது, நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணணும். நிஜமாவே நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும் ஓட்டர்ஸ்க்கு, இல்லைன்னா வந்து அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, இதுல வந்து பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு இந்த சீட் ஷேரிங் தான். இன்னமும் ஏடிஎம்கேயும் மற்ற கட்சிகள் பிஜேபி இந்த 2021 பொசிஷன்ல தான் அவங்க வேலிட் பண்றாங்க. நீங்க சட்டமன்றத்தில் அவங்க கான்ட்ரிபியூஷன் பெருசா இருக்காது, நீங்க கம்மி சீட் வாங்கி மோர் வின்னபிள் சீட்ஸ் எல்லாம் தர அப்படின்னு. ஸோ ஐடியலா எவ்வளவு சீட்ஸ் கொடுக்க பிஜேபி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த அலையன்ஸ்ல? கண்டிப்பா வந்து நீங்க 2021 or 2016 பார்க்க முடியாது, லாஸ்ட் எலெக்ஷன் தான் நீங்க பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2011 எலெக்ஷன்ல வந்து இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிகே. அப்போ டிஎம்டிகே 2009ல வந்து 10.2% வாங்கியிருந்தாங்க, 10.2 or 10.4 சம்திங், 10%. ஸோ அந்த 10% ஓட்ஸை வந்து ஜெயலலிதா ஹானர் பண்ணாங்க 2011ல, 41 சீட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க 10% வாங்கினாங்க, ஜெயலலிதா வந்து அவங்கள 40% பொசிஷன் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு 40 seats, ஐ திங்க் ஏடிஎம்கே contested in close to 160 seats. ஸோ 4 times பார்ட்டின்ற மாதிரி அவங்க வந்து அதை ஹானர் பண்ணாங்க.
ஸோ அவங்க சொல்லலையே நான் உன்னோட 2006 ஓட் ஷேர் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லலையே, 2009 ஓட் ஷேர் தானே கன்சிடர் பண்ணாங்க, அதை ஹானர் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏடிஎம்கே வந்து 2024 ஓட்ஸை தான் ஹானர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 12%னா ஏடிஎம்கே 20%, பிஜேபி 12%னா அப்போ ஏடிஎம்கே 100 சீட்ஸ்ல நின்னா பிஜேபி 60 சீட்ஸ்லயே நிக்கணும். 60-100 அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரணும். ஓகே ஓகே. இப்போ வந்து இதுல பிஜேபி கேடர்ஸ்க்கு இன்னொரு பெரிய ரிக்ரெட்னா அண்ணாமலை வந்து ஃபார் திஸ் அலையன்ஸ் வந்து அண்ணாமலையை வந்து பிஜேபி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. அண்ணாமலை சைட்லைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ டோன்ட் நோ. அது ஆப்வியஸ்லி அவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபேவர் பண்ணல. அது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சாலே தெரியுது. அவர் வந்து ஒன்று பார்ட்டியை தனியா வளர்க்கணும். இன்ஃபேக்ட் அவர் வந்து 2021 அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்டா அவருக்கு அந்த இது ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் வந்து 10 years டைம் கேட்டாரு பார்ட்டியை வளர்க்கறதுக்கு. 24 தனியா போகலாம், 26 தனியா போகலாம். அப்படியே தனியா போய் ஒரு 10 years நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த கிரவுண்ட் பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி நம்மளோட சிம்பிளை வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரைஸ் பண்ணி கொண்டு போனாக்கா 2031 நமக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம அவசரப்பட வேண்டாம், லெட்ஸ் டூ அ மேரத்தான் நாட் அ ஸ்ப்ரிண்ட். 10 years அவர் டைம் கேட்காரு. பட் பாலிடிக்ஸ்ல எப்பவுமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்காது இல்லையா? ஸோ அவர் வந்து இந்த அலையன்ஸ்க்கு ஃபேவரபிளா இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து அவருடைய பிளான் டிஃப்ரெண்டா இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் அலையன்ஸ் வைக்கணும்னு நினைச்சார், பட் ஹி வாண்டட் டு ஹேவ் அலையன்ஸ் வித் அதர் பிளேயர்ஸ் நாட் வித் ஏடிஎம்கே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதை நீங்க சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சைட் லைன்னு சொல்லலாம், இல்லை அவரே ஒதுங்கிட்டாரு, எப்படியோனா சொல்லலாம். பட் த ஃபேக்ட் இஸ் தட் இப்போ வந்து தே ஹவ் டிசைடட் டு கோ வித் ஏடிஎம்கே. ஸோ ஆப்வியஸ்லி அண்ணாமலை பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலை சப்போர்ட் பேஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க ஆப்வியஸ்லி தே ஆர் அப்செட் தட் அவர் வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு. சரி, நீங்க அண்ணாமலை சப்போர்ட்டரா இருக்கலாம், இல்ல அண்ணாமலை கிரிட்டிக்கா இருக்கலாம். பட் ஒரு விஷயம், ஒன் திங் யூ கேன் டினை இஸ் தட் அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து ஒரு லைம் லைட் இருந்தது மீடியால. அவர் வந்து பிஜேபி வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா வச்சுட்டே இருந்தாரு. ஏதாவது பேசுவாரு, இந்த இஷ்யூ பத்தி பேசுவாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு. அவர் இல்லாத போது பிஜேபி வந்து இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட்டே இருக்கு. ஸோ ஹி கிரியேட்டட் an impact. ஸோ அந்த இம்பாக்டும் இப்ப இல்ல. அதனால வந்து அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்செட் ஆகிறது வந்து ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஜஸ்டிஃபைபிள். இப்போ அப் நெக்ஸ்ட் அண்ணாமலையோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க டு பில்ட் தி கெமிஸ்ட்ரி ஆஃப் திஸ் அலையன்ஸ்? அண்ணாமலை வந்து பார்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை பிஜேபியிலே கண்டினியூ பண்ணாருனாக்கா அவரை வந்து அவருடைய பாஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஹானர் பண்ணி அதை வந்து இன்னும் யூட்டிலைஸ் பண்ணணும். அவருக்கு வந்து இந்த சீட் ஷேரிங் அண்ட் கேண்டிடேட் செலெக்ஷன், சீட் ஷேரிங், கான்ஸ்டிட்யூன்சி செலெக்ஷன் அண்ட் கேண்டிடேட் செலெக்ஷன், இதுல வந்து அவருக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோலை பிளே பண்றதுக்கான ஒரு பவரை கொடுக்கணும். அப்படின்னாக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அவர் வந்து அண்ட் பிளஸ் அவர் வந்து ஒரு சீஃப் கேம்பெயினர் மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா இஸ் a குட் ஸ்பீக்கர். ஸோ அந்த ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, சீட் ஷேரிங், கான்ஸ்டிட்யூன்சி செலெக்ஷன் அண்ட் கேண்டிடேட் செலெக்ஷன், அந்த கமிட்டிக்கு ஒரு ஹெட் மாதிரி போட்டுட்டு he should also be given the role to lead the campaign for BJP. Okay. 26. அப்படின்னாக்கா ஓரளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இல்லைனாக்கா ஐ திங்க் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் will be upset. ஓகே பிரவீன், இவ்வளவு தூரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி क्वेश्चंसக்கு பதில் சொன்ன ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்ஸ் வம்சி, தேங்க்ஸ் a lot.